Hi friends, welcome to Indian Recipes. இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான கேக். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் செய்யிறதுக்கு. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற கேக் மாதிரியே இருக்கும். நம்ம கிட்ட இது வந்து செய்யிறதுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை. குக்கர் மட்டும் இருந்தா போதும் இந்த கேக் வந்து செஞ்சிரலாம். சோ வாங்க फ्रेंड्स எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்களா ஃபேஸ்புக்கில் பாருங்கள். அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பில்ஸ்பெரி கேக் மிக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கடையிலேயே கிடைக்கிது. வெனிலா குக்கர் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். அதுவே வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி இந்த மாவை வந்து ஒரு பவுலில் கொட்டினதுக்கப்புறமா இந்த பேக்கெட் எடுத்து பாருங்கள். இதில் ஒரு அளவு இருக்கும். இந்த அளவில் தான் நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு கோடு இருக்குது இல்லையா, 120 ml அப்படின்னு போட்டு ஒரு கோடு இருக்குது. அதில் நீங்கள் பாலை சேர்த்து அதுக்கப்புறமா தான் இதில் சேர்க்கணும். பாருங்கள், நான் அந்த அளவு வரைக்கும் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் இந்த பேக்கெட் வாங்கும்போது இது எப்படி செய்யணும்னு உள்ளேயே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தும் நீங்கள் செய்யலாம். இல்லைனா நம்ம வீடியோ பார்த்தும் நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் 30 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பவுலில் இதை வந்து மாற்ற போகிறோம். இந்த மாதிரி எந்த பவுலில் நீங்கள் வச்சு செய்ய போகிறீங்களோ அதில் வந்து நல்லா ஆயிலோ இல்லைனா நெய் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் போல் மைதா மாவு சேர்த்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரவி விடுங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த பாத்திரம் ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு நம்ம இந்த கேக் மிக்ஸை வந்து ஊற்றிடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ இடைவெளி இருக்குது. ஏன்னா வந்து கேக் செய்யும்போது நல்லா பொங்கி வரும். அதனால் நம்ம முழுக்க நிரம்ப ஊற்றினோன்னா கேக் வந்து வெளியில் வழிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இடைவெளி விட்டு இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம குக்கரில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு விசில் போடாமல், கேஸ்கட்டும் போடாதீங்க, விசிலும் போடாதீங்க, மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 40 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நம்மளோட அருமையான கேக் வந்து தயாராகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி போட்டு மூட போகிறோம். நம்ம வந்து கேஸ்கட்டும் போடலை, விசிலும் போடலை. ஒரு 40 நிமிஷம் இதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து நல்லா தயாராகிடுச்சு. ஒரு கத்தியை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வருது இல்லை. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா அரை மணி நேரம் ஆறிடுச்சு. இப்போ ஒரு தட்டை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்துனீங்கன்னா நம்மளோட கேக் வெளியில் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஈஸியான டேஸ்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற கேக் மாதிரி அப்படியே வந்து இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வாங்குகிற பேக்கெட்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சின்ன 2 பவுச்சஸ் வந்து கிடக்கும். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஐசிங் சுகர். இதை வந்து ஒரு சன்னி வச்சுட்டு இந்த மாதிரி கொட்டி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த கேக்கில் வந்து ஈவனாக படுற மாதிரி. இது நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் கொடுக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஐசிங் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். அதில் இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக்கை நீங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கெலாம் கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சு அசத்தலாம். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணுங்கள். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா தான். 95 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து 2 பேக்கெட் கிடைக்கும். ஸோ 50 ரூபாயிலேயே வந்து ஒரு கேக் நம்ம செஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும். வீட்டில் செஞ்சோன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அது வந்து. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.